ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஃபேஷன். இந்த வீடியோவில் எப்படி நம்ம பாபினில் நூல் சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த நூல் கண்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஏற்கனவே சொன்னாலும் இந்த நூல் ஸ்டாண்டில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நூலை இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாபினில் வெளிப்பக்கமாக இப்படி லைட்டாக வெளியில் நூல் தர மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இந்த வெளியில் பிடிச்சிக்கிட்டு உள்ளார ஒரு 4-5 சுற்று நம்ம கையாலே சுற்றிடணும். சுற்றினதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த ஸ்டாண்டு வச்சு சுற்ற போகிறோம். இப்படி சுற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நூல் சுற்றுற கம்பி இருக்கு இல்லையா, அதில் இந்த சைடு ஹோலில் இந்த கம்பி வழியை விட்டுட்டு இங்கே கொஞ்சம் டைட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அது சைடு வெளியில் வராது. இப்போ இந்த நூல் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். நம்ம எந்த சைடு இருக்கோமோ அது அந்த பார்த்து இருக்கிற மாதிரி இந்த நூலை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த பாபினை வந்து இந்த கம்பியில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி இதை நவுத்திட்டு இங்கே பிடிச்சி இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கணும். இந்த கம்பிக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த இடத்துல இது இங்கே இருக்கணும். இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறது இந்த வீலில் இருக்கணும். இது நம்ம மிதிக்கும் போது இது சுத்த இதில் போய் இந்த நூல் சுற்றிட்டே இருக்கும். அப்போ நம்ம கையால் இந்த ஒரு நூலை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் இந்த இடத்துல நூல் வந்து லூஸாக இல்லாமல் டைட்டாக நூல் இருக்கும். அப்போ தான் மிஷினில் வந்து இடையில கட்டாகாமல் இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த பக்கம் வர நூலை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம பெடல் பண்ணும்போது இது சுத்த இதில் போய் நூல் வந்து சுற்றிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வீலை சுற்றினதுக்கப்புறம் பெடல் பண்ணிகிட்டு இருக்கணும். பண்ணிவிட்டு பெடல் நல்லா ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பிக்கணும். ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் உள்ளதை இதில் போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது சுற்றும் போது இந்த கையில் இந்த நூலையும் டைட்டாக பிடிச்சிக்கணும். சுற்றிட்டு இருக்கும்போது அதில் போய் நூல் வந்து பாபினில் நமக்கு தேவையான நூல் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம சுற்றணும். கீழே பெடல் போட்டுகிட்டே இருக்கணும் ஃபாஸ்ட்டாக. இப்படி தான் வந்து பாபினில் வந்து நூல் சுற்றணும். ஓகேவா? இந்த நூலை விட்டுறக்கூடாது, லூஸ் விடக்கூடாது. ஓரளவு ரொம்பவும் டைட்டாக பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. ஓரளவு பிடிச்சிக்கணும். ஓகே, நமக்கு இப்போ இந்த அளவு நூல் போதும் அப்படின்னா மெதுவாக பெடலை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு இதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த கட்டர் இருக்கு இல்லையா, இதை வச்சு இப்படி கட் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாபினை வந்து கேஸில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த நூலை இங்கே வந்து ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப் வழியாக விட்டுட்டு இந்த வளைவில் கொண்டு வந்து இப்படி இந்த வளைவு இருக்குல்ல, அந்த இடத்துல நூல் வந்து இப்படி கீழே தொங்கணும். இந்த அளவு நூல் வந்து வெளியில் இருக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வெளியில் நூல் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீழே பாபின் போடுறதுக்கு கீழே உங்களுக்கு காட்டின இல்லையா போன வீடியோவில், அந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஒரு சவுண்டு வரும். அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது த்ரெட்டு வந்து இதில் எப்படி நம்ம மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நூல் ஸ்டாண்டில் நூல் போட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஒவ்வொரு மிஷினில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ சின்ன மிஷினில் அப்படின்னா பேக் சைடு வந்து நூல் மாட்டுற மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய மிஷினில் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் விடணும். விட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3வது ஹோல் இருக்கு இல்லையா, அது வழியாக விடணும். விட்டு இந்த நூலை இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இந்த ரவுண்டு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு இடையில கொஞ்சம் லைட்டாக கேப் தெரியும். அதுக்குள்ளே தான் இந்த நூலை விடணும். இதுக்கு பின்னாடியோ இல்லை இதுக்கு முன்னாடியோ நூலை விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல அது மாதிரி விட்டுட்டிங்கன்னா துணியில் தைக்கும் போது லூப் அடிக்கும். இந்த கேப் இருக்கு பாருங்கள், நூல் போகிறது நல்லா தெரியும். இந்த கேப்பில் விட்டுட்டு அடி வழியாக கொண்டு வந்து இந்த சைடு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்பக்கமாக இப்படி நூலை கொண்டு வந்துடணும். தெரியுதா? இந்த சைடு பின்பக்கமாக வந்து நூலை கொண்டு வந்துட்டு இந்த கேப்பில் உள்ளே விடணும். எப்படின்னா இந்த இடத்துல பின் வழியாக அந்த கேப்பில் பின்னாடி ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் வழியாக அந்த நூலை விட்டு எடுக்கணும். இந்த பக்கமாக அப்படி விட்டு எடுத்துட்டு இதை கொஞ்சம் இப்படி மேலே வீலை சுற்றி வச்சுட்டு இந்த ஹோல் வழியாக இந்த நூலை விட்டு இப்படி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு கம்பி மாதிரி இப்படி வளைவு இருக்கும். அந்த வளைவில் இந்த நூலை பேக் சைடு
இந்த இடத்துல ஒரு கார்னர் இருக்கும், எண்டு முடியுது இல்லையா, அதுக்கு பேக் சைடில் அதாவது அதுக்கு பின் வழியாக இப்படி கொடுத்து இந்த நூலை இந்த கம்பியில் அப்படி விட்டு எடுக்கணும். இந்த கார்னரில் ஒரு கம்பி இருக்குல்ல, இந்த கம்பி இருக்குல்ல, அதுக்குள்ளே அப்படி விட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல நூல் வந்து இருக்கணும். ஓகேவா? எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இந்த முக்கோணம் மாதிரி இருக்கா, அந்த இடத்துல இந்த கார்னர் 3 முக்கோணமும் சேர்ந்த மாதிரி ஒரு கார்னர் இருக்கும், அதுக்கு இடையில இந்த கேப் அப்படி விடணும். இந்த கேப் வழியாக விட்டிங்கனாலே நூல் தானாக போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம நீடியில் வந்து நூலை போடணும். போடும்போது இந்த இடத்துல மேலே தூக்கிட்டு இந்த பக்கமாக இந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து நூலை கோக்கணும். இந்த லெஃப்ட் சைட்லேருந்து தான் ரைட் சைடுக்கு நூலை கொண்டுட்டு வரணும். ஓகே, இப்படி தான் நம்ம நூலை கோக்கணும். ஓகேவா? கோத்துட்டு இப்போ என்ன பண்ணோன்னா கீழே நம்ம பாபின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த வீலை வந்து லைட்டாக ஒரு சுற்று குத்துனீங்கன்னா அந்த ஊசி போய் கீழே நம்ம பாபினில் கொஞ்சம் நூல் விட்டு தானே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அந்த நூலை எடுத்து இப்படி மேலே தூக்கிட்டு வந்து அதை எடுத்து கொடுத்தோம். ஸோ இந்த இடத்துல இப்போ 2 நூல் தெரியுதா, ஒரு வளைவாக தெரியும். இந்த இடத்துல இந்த நூலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா? இப்போ அதை எடுத்துட்டோம்னா மேலே ஊசி மேலே ஒரு நூல் இருக்கணும், பாபின்லேருந்து கீழே ஒரு நூல் வரும், மொத்தம் 2 நூல் வரும். இந்த நூல் வந்ததுக்கப்புறம் இந்த 2 நூலையும் சேர்த்து பின்பக்கமாக விட்டுட்டு அதுக்கு அப்படி ஸ்டாண்டை இறக்கிட்டு தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் எப்பவுமே. ஓகேவா? வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாபினில் நூல் சுற்றி அடியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே மேலே நூல் ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் இந்த சைடு ரைட் சைட்லேருந்து நூலை விட்டுறோம். விட்டுட்டு இந்த 3rd ஹோலில் இந்த லெஃப்ட் சைட்லேருந்து விட்டு இந்த ஹோல் இந்த ரவுண்டு மாதிரி இருக்குல்லையா, அந்த கேப்பில் அடி வழியாக நூலை விட்டுட்டு இந்த பக்கம் இந்த ஸ்டாண்டுக்கு பின் வழியாக விட்டுட்டு இந்த ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ஒரு கேப் இருக்கும், அது வழியாக நூல் விட்டுட்டு இந்த ஹோல் வழியாக நூல் விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு எஸ் கம்பி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நூல் விட்டுட்டு அப்புறம் இந்த கேப் வழியாக இந்த முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் விட்டுட்டு லெஃப்ட் சைட்லேருந்து தான் நம்ம நீடில் நூல் போடணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்வி ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.